உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் நான் உன் உயிரை காப்பாத்தினதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீதான் என் உயிரை காப்பாத்திருக்க. நீ என்ன காப்பாத்தினது உண்மைதானே? நீ என்ன காப்பாத்த வராம இருந்திருந்தா நான் உன்னை எப்படி காப்பாத்திருப்பேன்? என் கதையே முடிஞ்சிருக்கும்ல. அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு ஒன்னும் ஆகாம கூட இருந்திருக்கலாம்ல. எனக்காக நீ பேசாத சீனு. நீதான் என்ன காப்பாத்தின. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் உன்னை திட்டிருக்கேன், பேசக்கூடாததெல்லாம் பேசியிருக்கேன். உன் மனசை நான் காயப்படுத்தின அளவுக்கு வேற யாரும் காயப்படுத்திருக்க மாட்டாங்க. உன் காதல நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். வேற யாரா இருந்தாலும் என் மேல கோவத்துலதான் இருப்பாங்க. கோவம்னா சாதாரண கோவம் இல்ல, இந்த கொலவரின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு கோவம் இருக்கும். நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணுன்னதும் உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்த வந்த. நீ என்ன காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட. எதுக்காக அப்படி பண்ண சீனு? என் உயிர் அப்படின்னு உன் உயிரை விட பெருசா? ஏன் சீனு இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்த? கிராமத்துல இருக்கிற பசங்க, காட்டான் ஊர்க்காரங்க, அவங்களுக்கு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ண கூட தெரியாது. சிட்டில இருக்கிற பசங்க மாதிரி பழக தெரியாது. ஆனா ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கும் அந்த குணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ இந்த குடும்பத்தோட பொண்ணு. உனக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா வருவேன். ஆனா ஒண்ணு, நான் உன் மேல இருந்த காதலுக்காக இத பண்ணல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ இந்த குடும்பத்தை நம்பி வந்திருக்கிற பொண்ணு. இந்த குடும்பத்தை நம்பி வந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். நீ எதுக்காக பண்ணாலும் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீனு. இத என்னால என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது. நான் உன்னை காப்பாத்த வந்து போக இருந்த என் உயிரை காப்பாத்தின உன்னோட உதவியையும் என்னால மறக்கவே முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.